கிழக்கு மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்ந்தும் 5வது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிழக்கு மாகாண சபைக்கு முன்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அரசு ஆட்சேர்ப்புகளில் மாவட்ட ரீதியில் புறக்கணிப்புகள் இடம்பெறுவதாக அம்பாறை மாவட்ட தமிழ் பட்டதாரிகள் குறிப்பிடுகின்றனர். கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் தமக்கு நியமனங்கள் வழங்காமல் புறக்கணிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறிப்பிடுகின்றனர். 3 வருடங்களாக வேலை வாய்ப்புகளிலிருந்து முற்றாக புறக்கணிக்கப்பட்டு காணப்படுகின்றோம். அந்த வகையில் ஏனைய மாகாணங்களில் மாகாண ரீதியாக நியமனங்கள் வழங்கப்படும் போதோ அம்பாறை மாவட்ட கிழக்கு மாகாணத்தில் நியமனங்கள் மாவட்ட ரீதியாக வழங்கப்படுகிறது. இதன் மூலம் தமிழ் பட்டதாரிகள் முற்றாக புறக்கணிக்கப்பட்டு காணப்படுகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் இணைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தமக்கு சிறந்த தீர்வு கிடைக்கும் வரை உண்ணாவிரதம் தொடரும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இப்ப எல்லா நியமனங்களிலிருந்து புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டே வரோம். இந்த நிலை தொடர்மாக இருந்தா எங்களோட சந்ததி அப்படி பாதிக்கப்பட்டுக் கொண்டே போற நிலைமைதான் ஏற்படுமே தவிர எங்களுக்கு தீர்வு ஏற்படாது. இப்படியான தீர்வுகளில் இருந்து கிழக்கு மாகாண சபை சரியான தீர்வு ஒன்றை எங்களுக்கு வழங்கணும். அந்த தீர்வு வழங்கும் வரை நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொள்வோம். இதேவேளை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த 5 மயக்கமுற்ற நிலையில் நேற்று மாலை திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வைத்தியசாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார்.